ஏற்காடு மண்டல் நிர்வாகிகள், வந்திருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் உளவுத்துறை நண்பர்களே, ஊடகத்துறையினர் அனைவருக்கும் உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுள்ளன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்தில் மிக வேகமாக வளரக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிமுக நடத்தக்கூடிய போராட்டங்களை விட ஆளுங்கட்சியான திமுகவுடைய அவலங்களை அவர்கள் எடுத்துச் சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சி நெஞ்சுறுதியோடு ஒவ்வொரு மண்டல், ஒவ்வொரு கிளைகள், ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் தொடர்ந்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மக்கள் விரோத திமுக அரசினுடைய மோசடித்தனங்களையும் நாம் மக்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறோம். இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஊழலற்ற கட்சி என்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடியவர்கள் அவர் ஒரு ஊழல்வாதி என்று சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஒரு பரம்பரையில் அல்லது ஒரு சாதியை வளர்த்தெடுப்பதற்காக, ஊக்குவிப்பதற்காக அவர் பிரதமராக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அப்ப என்னதான் சொல்ல முடியும்னா, ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியுமே தவிர இப்படித்தான் அவர் இருக்கிறார் என்று ஒரு நிலையான உறுதியான எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ப்பு அந்த மாதிரி. இந்த கட்சியில் மட்டும்தான் நேர்மையை பற்றி பேசுவதற்கான தகுதியுள்ள தலைவர்கள் இருக்க முடியும். இந்த கட்சியில் மட்டும்தான் உண்மையை பேசக்கூடிய தலைவர்கள் இருக்க முடியும். இந்த கட்சியில் மட்டும்தான் நெஞ்சுரத்தோடு தேசத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இருக்க முடியும். பிற கட்சிகளில் நீங்கள் சேர்ந்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் முதல் நோக்கம். இதை வச்சு நாம மக்களை எப்படி ஏமாற்றலாம், எவ்வளவு ஊழல் செய்யலாம், எவ்வளவு மோசடி செய்யலாம், இதுதான் காலாகாலமாக கம்யூனிசமா இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இவர்களுடைய திட்டங்களை கொடுத்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நேர்மையின் பிறப்பிடமாக, உண்மையின் பிறப்பிடமாக, மக்களில் ஒருவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அதனால்தான் நாம உறுதியோடு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய நிலையில் இந்த கட்சியை மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது நம்மீது உள்ள பொறுப்பும் கடமையும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சி பெருமளவில் எதிர்க்கக்கூடிய மனநிலையில் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் மத்திய அரசு பல்வேறு சட்டங்களை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உதாரணத்திற்கு முத்தலாக் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பார்த்து கேளுங்க. முத்தலாக் என்பது தடை செய்யப்பட வேண்டியது என்பது திருக்குறான்ல இருக்கான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்தார்னு சொன்னா அவர் கொண்டு வந்தா நாங்க ஏற்றுக்க மாட்டோம். எவ்வளவு பெரிய மடமை பாருங்க. அதாவது இஸ்லாமியர்கள் முழுமையாக நம்பக்கூடிய வேதம் திருக்குறான். அந்த வேதத்தில் சொல்லுது முத்தலாக் என்பது கூடாது, தடை செய்யப்பட வேண்டும் என்று. நபிகள் நாயகம் அதை தடை செய்திருக்கிறார்கள். அந்த தடையத்தான் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனா அது அவர் கொண்டு வந்ததுனால வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது இஸ்லாமியர்கள் என்ன மாதிரியான மடமைத்தனத்தை ஊட்டி இருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, ஆர்டிகல் 370 காஷ்மீர்ல கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை மத்திய அரசு நீக்கி இருக்கிறது. உடனே அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லக்கூடியவரை பார்த்து கேளுங்க, காஷ்மீர் என்ற நிலப்பரப்பு இந்த பாரத தேசத்திற்கு சொந்தமானதா இல்லையா? ஆமா, சொந்தமானதுதான். அங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மற்ற எல்லா மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையான்னு கேளுங்க. ஆமா, ஆசைப்படுறோம். அங்கு தீவிரவாதமும் பயங்கரவாதமும் ஒடுக்கப்பட வேண்டும். பாகிஸ்தானிலிருந்தும் சீனாவிலிருந்தும் எல்லை மீறி வரக்கூடிய அந்த பயங்கரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லையான்னு கேளுங்க. ஆமா, நாங்க நினைக்கிறோம். அதுக்குதான் இந்த 370 நீக்கி காஷ்மீர் என்பதும் நம்முடைய மண் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான சரியான சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது சட்டம் சரிதான், அது மோடி கொண்டு வந்திருக்கிறார், அதனால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இதுதான் மடமை. அதாவது எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு நபர்களை பார்த்து நீங்க நியாய உணர்வோடு பேசுங்கன்னு சொன்னா அவரிடத்துல பதிலே இருக்காது. அதே மாதிரி இப்போ சிஏஏ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டம் என்ன சொல்றது? பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் போன்ற பெரும்பான்மை இஸ்லாமிய நாடுகளில் இருந்து அங்கு இந்து
மதமோ கிறிஸ்துவர்களோ சீக்கியர்களோ ஜைனர்களோ பௌத்தர்களோ அங்கு வழிபாடு செய்ய முடியாது என்ற ஒரு நெருக்கடி நிலையில இந்தியாவிற்கு அகதிகளாக வந்தால் அவர்களை இந்த நாட்டில் குடியுரிமை பெற்றவர்களாக ஆக்குவதற்கான சட்ட வழிவகை அது. அதுவும் பிரதமர் என்றைக்கு பொறுப்பேற்றாரோ 2014 அதற்கு முன்னால் வந்தவர்களுக்கான குடியுரிமை. பிரதமர் வந்த பிறகு சொல்லுவாங்கல்ல இவர் இந்துக்களை மட்டும் ஆதரிக்கிறார், அப்படி கிடையாது. இவர் வருவதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அகதிகளா வந்தாங்க, அந்த இந்து மக்களை கிறிஸ்தவர்களை சீக்கியர்களை பௌத்தர்களை ஆதரிக்கிறது. இப்ப இந்த சட்டத்துல எங்க இஸ்லாமியர்கள் வரக்கூடாதுன்னு இருக்கு, எங்க இஸ்லாமியர்களை புறக்கணிக்கணும் இருக்கு, எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் விட்டுட்டீங்க? இது ஒரு கேள்வி. அப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசலில் தொழுவதற்கு தடை இருக்குமா? தடை இருக்காது. பள்ளிவாசல்ல நீங்க உள்ள நுழையக்கூடாதுன்னு யாராவது தடை விட்டு போறாங்களா? இல்ல அவர்களுக்கு அவங்களுடைய வழிபாட்டு உரிமை யாராவது தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப சிறுபான்மை சமூகமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள், நசுக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவளிப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் உடனே பெரிய எதிர்ப்பை காட்டுகிறார்கள். அப்ப இந்த சட்டம் சரி என்று உணரக்கூடியவர்கள் கூட அதை மோடி கொண்டு வந்தால் எதிர்ப்போம் என்று சொல்வதுதான் மடமையும் உச்சம். இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போறோம். ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்கள் எடுத்தால் விவசாய மக்களுக்காக இருக்கக்கூடிய புதிய வேளாண் சட்டமாக இருக்கட்டும், இப்ப இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இப்படி எல்லா சட்டங்களும் மக்கள் நலன் சார்ந்திருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இஸ்லாமியர்களை ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்த வேண்டும், அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தலோடு அந்த எண்ணத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜக பூச்சாண்டியை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.